பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் அரியர் வச்சுருக்காங்க சார், அதை கிளியர் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். செமஸ்டர் எக்ஸாமில் ஒரு யூனிட்லேருந்து 14 மார்க் கேட்பாங்க. அதாவது வந்து ஃபஸ்ட் யூனிட்னு வச்சிங்களேன், ஏபிசிங்கிற 3 சப்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3ல் 2 கொஸ்டின், ஏதாவது 2 கொஸ்டின் நம்ம எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 7 மார்க், 2 கொஸ்டினுக்கு வந்து 14 மார்க். சரிங்களா? இப்போ அந்த 14 மார்க்ஸ்க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஃபஸ்ட்டாக நம்ம நல்லா படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து கிராமர் சொல். இந்த கிராமர் சொல்ல 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த 6 கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதனுடைய ஆன்சரும் பக்கத்திலே கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஸ்டினை வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதனுடைய பிளேலிஸ்டுடைய பேர் வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் டோட் சிலபஸ்ன்னு போட்டிருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கனாலே 5 யூனிட்டுக்கு உண்டானதை சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் கிராமர் சொல் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின் கட்டாயமாக வரும். நல்லா தரவாக படிங்க. அடுத்து வந்து நம்ம படிக்கக்கூடிய இன்னொரு 7 மார்க்ஸ் கொஸ்டின். ஃபஸ்ட்டு 7 மார்க்ஸ் கொஸ்டின் கிராமர் சொல். செகண்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இப்போ இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸினுடைய ஒர்க்கிங் ரூலில் பாருங்கள், இதில் நான் கொடுத்துருக்கிறேன். இதை டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணி நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 சம பக்கம் கொடுத்துருக்குறேன். அப்புறம் 9, 10, 11 அது இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. அடுத்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் நம்ம வரக்கூடிய வந்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? அப்போ இதில் வந்து என்னென்னா, அட்ஜாயிண்ட்னா ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும், கோஃபேக்டர்னா ட்ரான்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் 2 கொஸ்டின் நீங்கள் நல்லா தரவாக படிக்கணும். ஒன்று வந்து கிராமர் சொல், இன்னொன்று வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இந்த 2 கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தரவு பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரவணகுமார் மேக்ஸ் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.